தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் தரப்புலேருந்து ஒரு புது ஓஎஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுள் ஃபியூஷியா அப்படின்ற அந்த பர்டிகுலர் மொபைல் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக வந்து ஆன்லைனில் நிறைய இடங்கள்ல வந்து லீக் ஆயிருக்கு. இதை பற்றின இமேஜஸ் எல்லாமே இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண அந்த பர்டிகுலர் ஏபிகேவை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கூகுள் ஃபியூஷியா அந்த பர்டிகுலர் ஓஎஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து இந்த பர்டிகுலர் ஆப் கொண்டு வந்துடும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டர்ஃபேஸ் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் யூஐ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் பார்க்காத ஒரு நியூ கான்செப்ட். நீங்கள் வந்து ஜஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே என்னென்ன வந்து ஒரு ஸ்லைட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைல் இமேஜஸில் வந்து கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களும். அதே போல் நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பல விதமான டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஸ் எல்லாமே வெவ்வேறு கலர்ஸில் வெவ்வேறு டைலில் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அது போல் வந்து இது இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் யாருதோ அவங்களுடைய புகைப்படம், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமாக தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவோ அதுவும் வந்து காமிக்கும். எந்த இடம், என்ன டேட் அப்படின்றது போல். நீங்கள் வந்து கீழே ஸ்லைட் பண்ணும்போது உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஒயிட் டாட்டா மாறிடுது. இது பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், ரொம்பவே சிம்பிளிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு பேட்டரி இன்ஃபர்மேஷன், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் என்ன அப்படின்றது சிம்பிளான ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் வாயிலாக இந்த மெட்டீரியல் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரியை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணாது. அதே டைமில் எல்லா இடங்களையும் வந்து ஒரு மினிமலிஸ்டிக் டிசைனாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ மேலே நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்னென்ன ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்றது எல்லாமே அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ஏரோப்ளைன் மோடாக இருக்கட்டும், இல்லை வைப்ரேஷனில் போகிறதா இருக்கட்டும், லாக் அவுட் பண்ணுறது, நியூ அந்த ஒரு கெஸ்ட் யூஸரை வந்து லாகின் பண்ண வைக்கிறது, நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் தேவையானது எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கீழ் பக்கத்தில் நீங்கள் ஆஸ்க் ஃபார் எவ்ரி திங்னு இருக்குது. கூகுளோட அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் டேரெக்டாக வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு யூஐயோட ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனான ஒரு ஏபிகே அப்படின்றதுனால இது வந்து சர்ச் எதுவும் ஒர்க் ஆகலை. பட் ஓவராலாக நமக்கு ஃபுல் யூஐ வரும்பொழுது நம்ம இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். கீழே இருக்கிற டைலையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது அதை பற்றின இன்னும் அதிகப்படியான டீட்டெயில்ஸ், கான்டாக்ட்ஸ்லேருந்து எல்லாமே லிங்கிங் எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன இன்டர்ஃபேஸில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. மேலே இருக்கிற ட்ரையில் வந்து நீங்கள் ஒன்றுத்துக்கு மேலே ஒரு ட்ரையில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். மல்டி டாஸ்கிங்காக ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு புது ஓஎஸில் நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக கூகுள் தரப்புலேருந்து கூகுள் ஃபியூஷியா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஓஎஸை வந்து ட்ரை பண்ண போகிறீங்களா? இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஓஎஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்புகிறேன். இந்த ஓஎஸில் வந்து நீங்கள் இன்னும் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுடைய கருத்துக்களை அடிப்படையில் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். சப்போஸ் இதே வந்து கூகுள் தரப்புலேருந்து யாரோ ஒருத்தர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சரை அவங்க ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.